Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது மைதா தட்டை. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயும் போட்டு கொடுக்கலாம். இது ரொம்ப எளிமையா பண்ணலாம். மைதா, ஒரு ஸ்பூன் ஜீரா இல்லனா ஓமம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம மைதா ஒரு கப் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, ஓமம், இது கூட நம்ம நெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். மாவு நம்ம கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து தூவிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டோம். அடுத்தது எண்ணெய் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையிலையோ இல்லைனா நைஃப் எது இருந்தாலும் ஓகே. நல்லா ஆயில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம திருப்பியும் இந்த மாதிரி மாவு வந்து தூவி விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிட்டோம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா ஒரே மாதிரியாக இருக்கும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும். அதனால் இந்த மாதிரி செய்கிறோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை அப்படியே தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு ஹோல் போட்டுக்கணும். அதாவது ஏர் வந்து லாக் ஆகாது, இல்லைனா பூரி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க் இல்லைனா நைஃப் எது இருந்தாலும் ஓகே. நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டைகளையும் சப்பாத்தி மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது டீ டைமில் வந்து நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸும் நம்ம கொடுத்து விடலாம். இது வந்து 2 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு சூடு போனதுக்கப்புறம் நம்ம டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து அந்த லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிறதுனால என்னென்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது கூட நம்ம காரம் தேவைன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மசாலா மற்றி பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதுவே போதும்.
எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. வெந்துட்டுருக்கு. இதை வந்து பொறுமையாக நம்ம திருப்பி போடணும். அதே மாதிரி கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பேப்பரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டைகளையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான மைதா தட்டை ரெடி. நான் மைதா தட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.